டீமுக்காக ஓப்பனிங் பேர் ராஜா மற்றும் ராம். ஓப்பனிங் ஒரு வீச கரியமணிக்காக மணி இது வந்து பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக அடிக்குது. ஸ்ட்ரைட்டில் கெஞ்சி விட்டாவே 6-4 போயிடும். பவர் பிளே ஓவர், ஃபஸ்ட்டு பால். அடுத்து ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே, ஃபஸ்ட் பால். சைக்கிள் ராம், லெக் கட்ரு, ஸ்லோயர், டாட். செகண்ட் பால் லெக் கட்ரு, வெளியே லெக் சைடு, பெரிய ஆறு, காற்றுல மிகப்பெரிய ஆறு. இந்த இன்னைக்கு டேவிலேயே மிக தூரமாக அடித்த 6 இதுதான். அது ராம் பேட்லேருந்து லெக் சைடு. குட் பேட்டிங் ராம். நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு க்ளோஸில் பாயிண்ட் திசையில் ஒரு ரன் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ராஜா ஸ்ட்ரைக்கில் ஒரு ஸ்லோயர், லெக்கில் பட்டு ஒரு ரன் ஓட்டாங்க. லெக் பைஸ் இருக்கனால சிங்கிள். நெக்ஸ்ட் பால் ஒரு ரன் ஓட்டுக்காங்க, உடம்புல பட்டு ஒய்டா. நெக்ஸ்ட் பால் ராஜா ஒரு ஸ்லோயர், ஸ்ட்ரைட்லேயே அடிச்சுட்டு ஒரு ரன் ஓட்டாங்க. குருவம்பட்டி மணி முடிவிட்டாலே அணியின் எண்ணிக்கை 10. பரப்பிளை முடிஞ்சிருச்சு. இரண்டாவது ஓவரை வீச கவுண்டம்பட்டி மணி. ஃபஸ்ட் பால் ராஜா ஸ்ட்ரைக்கில் லைன் ஓட்டி போட்டிருக்காங்க, டாட் பால். நெக்ஸ்ட் பால் போல்ட். அடுத்த பேட்ஸ்மேன் கிஷோர், நியூ பேட்ஸ்மேன் கொண்டு வரணும் வந்திருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் பால் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் எல்லாரும் பின்னாடி இருக்காங்க. கண்டிப்பாக 2 ரன் ஓடுவாங்க. ஓடலை, ஒரு ரன். நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு க்ளோஸ்லேயே அடிச்சுட்டு ஒரு ரன். இது வரைக்கும் சூப்பராக ஓவர் போட்டார். 2 ரன்னுக்கு பால் போட்டிருக்காரு. ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே 10 போனாலும் அடுத்த ஓவரை பிடிச்சி 2 ரன்னுக்கு பால் போட்டிருக்காங்க. லாஸ்ட் 1 பால் க்ளீன் போல்டு. 2 மெயின் விக்கெட் எடுத்திருக்காரு மணி. குருவம்பட்டி மணி குட் பவுலிங். அடுத்து செகண்ட் ரன் பேட்ஸ்மேனாக சீலன், பாலிவுட் பாய்ஸ் அணிக்காக. தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் ராம் சைக்கிளில் தினேஷ் உடம்புல பட்டு ஒரு ரன் ஓட்டாங்க. சீலன் ஸ்ட்ரைக்கில் ஃபஸ்ட் பால் க்ளீன் போல்டு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஆனந்த், நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். நெக்ஸ்ட் பால் மடக்கி அடிச்சிருக்காரு. லெக் சைடு பவுண்ட்ரி, புல்டாஸ் பால் பனிஷ் பண்ணிட்டாரு. பாலை தொலைச்சார் ஆனந்த். புல்டாஸ் பவுண்ட்ரி. லாஸ்ட் 2 பால் வைடு. நெக்ஸ்ட் பால் ஒரு புல்டாஸ் வைடு, ஒரு புல்டாஸ் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காங்க. இந்த ஃபீல்டு ரொம்ப தூரத்தில் வந்து துரத்தி வராரு. 2 ரன் ஓடுறாங்க. ரன் அவுட்டாக மாறுமா இல்லை பாலை மிஸ் பண்ணிட்டாங்க. 2. நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஏர்க்கரு, ரன் அவுட்டா, ரன் அவுட். 1 பால் திலீப், நியூ பேட்ஸ்மேன், நான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். ரன் அவுட்னால ராம் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். லாஸ்ட் 1 பால், 3வது ஓவரில் லாஸ்ட் 1 பால். ராம் ஆன் ஸ்ட்ரைக். என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். புல்டாஸ் பனிஷ் பண்ணியிருக்காரா? அங்கே ஃபீல்டு இருக்காங்க. 2வது ரன் ஓடுறாங்க. ரன் அவுட்டாக மாறுமா? 2 ரன் வந்துட்டாங்க. நோ பால் கொடுத்துருக்காங்களா? நோ பால் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃப்ரீ கட் பால். ஃப்ரீ கட் பால். புல்டாஸ் வைடு. ஃப்ரீ கட் பால், ரீபால் அடிச்சிருக்காரு. லெக் சைடு மடக்கி ஃபீல்டு ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, துரத்தி வராங்க. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. அணியின் எண்ணிக்கை 26. 2 ஓவருக்கு 12 அடிச்சிருந்தாங்க. 3வது ஓவரை பிடிச்சி அடிச்சிட்டாங்க. 14 ரன்னு. அடுத்த ஓவரை வீச மணி வந்திருக்காரு, குருவம்பட்டி மணி.
லாஸ்ட் 2 ஓவர். 4வது ஓவரை வீச குருவம்பட்டி மணி, ஸ்ட்ரைக்கில் ராமு, நான் சைக்கில் திலீப்பு. கீப்பர் எஜ்ஜு குட் ஸ்டாப்புங்க. பவுலர் ரன்னு, டாட் பால். செகண்ட் பால் பேட்ஸ்மேன் ஜிம் ஸ்டாலின், அவர் தான் சைக்கிள் இருப்பார். ஹிட்ரு, அவர் வேலையை கரெக்டாக பார்க்கணும். 10 பால் இருக்குது. 2 பேருமே பெரிய ஹிட்ரு தான். ஆளுக்கு ஒரு 6 4 அடித்தாவே 20 ரன் வந்துடும். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஸ்டாலின் ரொம்ப நாள் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். காலில் பட்டு ஒரு வராங்க. திலீப் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் பால், ஒரு புல் டாஸ், அதை லெக் சைடு பொத்துருச்சு. எல்லாத்தையும் கேப்பில் நடுவில் 4. நெக்ஸ்ட் பால் நியூ பேட்ஸ்மேன் பாரத், ஸ்ட்ரைக். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு லெக் சைடு. அங்கே பவுலரே ஓடுறாரு, கேட்ச் பிடிப்பாரா? விக்கெட், டக் அவுட். பவுலர் சபரி ஒரு ஸ்லோயராக தூக்கி போடுவார், கரெக்டான இடத்துல போடுவார். விசு நான் சைக்கிள் இருக்கார், நியூ பேட்ஸ்மேன். ஹிட்டர் ஜிம் ஸ்டாலின் சைக்கிளில் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அடிச்சிருக்காரு லெக் சைடு மடக்கி, காற்று காரணமாக வெளியே போயிடுச்சு பால். 6. ஸ்டாலின் பேட்லேருந்து ஃபஸ்ட்டு 6, ரொம்ப நாளைக்கு அப்புறம். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் லெக் சைடில் இங்கே வெளியே ஸ்டாலின் பேட்லேருந்து 2வது 6. ஹாட்ரிக் 6 அடிப்பாரா ஸ்டாலின்? ஃபார்முக்கு வந்துட்டாப்லையா? பேக் டு ஃபார்ம் ஸ்டாலின். ஹாட்ரிக் 6 அடிப்பாரா ஸ்டாலின்? அடிச்சிருக்காரு, ஆனால் அது பவுண்ட்ரியாக தான் போகுமா? கேப்பில் பேருக்கு 2 ரன் ஓடுறாங்க. ஸ்டாலினுக்கு ஸ்ட்ரைக்கை கொடுக்குறாங்க. ரன் அவுட்டா வந்து படலை, கை தான் பட்டது. நியூ பேட்ஸ்மேன் கிஷோர் ஸ்ட்ரைக்கில் ரன் அவுட் கொடுத்துருக்காங்க. 2வது ரன். கிஷோர் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். லாஸ்ட் 3 பால். ஹிட்டர் வரும், பிக் ஹிட்டர் தான் வரும். ஃபார்மில் இல்லை, ஃபார்முக்கு வருவாரா? டாட் பால். ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. 2 ரன் ஓடுவாங்களா? ஸ்ட்ரைக் விசு. பால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கீப்பர் ஏச்சு விக்கெட். 5 அடிச்சிருக்காங்க வளையூர் பாய்ஸ். 46 எடுத்தால் கரியமணிக்க மணிகள் செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சில் வெற்றி பெறலாம். குவார்ட்டர் ஃபைனலுக்கு போகலாம். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். வளையூர் நல்ல பவுலிங் வச்சுருக்காங்க. சபரி அவர் தான் சைக்கிளில் இருப்பார், நான் சைக்கிளில் மணி இருப்பார். பாய்ஸ் 45 அடிச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க பால் போடணும். கரியமணிக்க மணியில் பேட்டிங் இருக்காங்க, பேட்டிங் ஆர்டரு. 4 பேட்ஸ்மேன் 5 பேட்ஸ்மேன் வரைக்கும் நல்லா ஆடுவாங்க. நல்லா போடணும். பர்பிளையை பிடிச்சி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஓப்பனிங் பேரா மணி மற்றும் பாலை சூஸ் பண்ணுறாங்க. சைக்கிளில் பவர் பிளே ஓவரை வீச பாரத் வளையூர் பாய்ஸ் அணிக்காக. சைக்கிளில் வந்து சோழங்கநல்லூர் சபரி. ஒயிட் பால். ஃபஸ்ட் பால் ரீபால். ஒரு புல் டாஸ் ஆஃப் சைடு க்ளோஸில் கிஷோர் கேட்ச் பிடிப்பாரா? விக்கெட். புல் டாஸ் போட்டு சபரி விக்கெட் எடுத்துட்டாங்க. பேட்ஸ்மேன் வினோத். இவங்க ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச்சில் அவங்க டீமுக்கு சூப்பராக ஆடி கொடுத்தாரு. என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஏர்லியாக வந்துட்டார். மாதிரி பாரத் போன ரவுண்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு ஓவர் 2 விக்கெட் எடுத்து மீடியம் ஓவர் போட்டார். இப்போ 1 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பால் நல்லா யார்கர் நோ பால் கொடுத்துருக்காங்க. விக்கெட் பால் உடைச்சி போட்டிருக்காரு. அதை பனிஷ் பண்ணி லெக் சைடு அடிச்சிருக்காரு, பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸு ஆஃப் சைடு. ஆனந்த் கேட்ச் பிடிப்பாரா? ஒரு சிறு தடுமாற்றம். 2 ரன் ஓட்டாங்க.
நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி ஆட முயற்சி, டாட் பால். நெக்ஸ்ட் பால் லெக் கட்ரு, கேட்சா. கிஷோர் அங்கே ஃபீல்டர் இருக்கார், ஆனந்த் இருக்கார், 2 பேரும். ஆனந்த் கேட்ச் பிடிச்சிட்டாரு, கேட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அரவிந்த். ஃபஸ்ட் ஓவரில் லாஸ்ட் 1 பால், பவர் பிளேயில் லாஸ்ட் பால். இயர்லியாக 2 விக்கெட்டை விட்டாங்க ஃபஸ்ட் ஓவர்லேயே. கீப்பர் கேட்சா, கேட்ச். 3 விக்கெட் எடுத்துட்டார் பாரத் பவர் பிளேயில். குட் பவுலிங் பாரத். பிளேயில் 8 அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ராம். 2வது ஓவர் அடிச்ச கிஷோர். ஸ்ட்ரைக்கில் வந்து மணி இருப்பார். பவர் பிளே முடிஞ்சிச்சு. இன்னர் சர்க்கிளில் 4 ஃபீல்டோட. செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே வெளியே போயிருக்கு காற்று காரணமாக. 6 மணி அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் பால் 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மணி. மீதி இருக்க 5 பாலை பிடிச்சி போடுவாங்களா இல்லை அடிப்பாரா? அடிச்சிருக்காரு. லெக் சைடு க்ளோஸ்லேயே கையில் அடிச்சுட்டு ஓட முடியல. குட் ஸ்டாப் பிரகாஷ். தேர்ட் பால் லெக் சைடு மறுபடியும் மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே கிஷோர் லாங்கில் ஃபீல்டர் இருக்காங்க. 2 ரன் ஓடுவாங்களா? 2 ரன் ஓடி இருக்காங்க. ரன் அவுட்டாக மாறுமா? 2. நெக்ஸ்ட் பால் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் தலைக்கு மேலே பால் பம்ப் ஆகி பவுண்ட்ரி போயிடுச்சு. நெக்ஸ்ட் பால் இந்த ஓவர் பிடிச்சி அடிக்கிறாங்க. ஒரு புல் டாஸு லெக் சைடு க்ளோஸ்லேயே அடிச்சுட்டு குட் ஸ்டாப். அங்கே ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ரெண்டு ஓவரில் ஒரு பால் பேலன்ஸ் இருக்குது. 21 ரன் அடிச்சிட்டாங்க. ஓவருக்கு 10 கனெக்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் 1 பால். நியூ பேட்ஸ்மேன் ராம் ஸ்ட்ரைக்கில். அடிச்சிருக்காரு. கீப்பர் கேட்ச் பிடிப்பாரா? கேட். ஓவர் 2 பாலுக்கு 25 அடிக்கணும். 3வது ஓவரை போட பாரத். 3 ஓவருக்கு 25 அடிக்கணும். பாரத் சூப்பராக போட்டார் ஃபஸ்ட் ஓவர். பவர் பிளே 8 ரனுக்கு 3 விக்கெட் எடுத்தார். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். 3வது ஓவரில் ஃபஸ்ட்டு பால் ஸ்ட்ரைக்கில் மணி 2 4 அடித்தார் இவரும். கீப்பர் கேட்ச்சு தலைக்கு மேலே போயிடுச்சு. ஆனால் ரன் ஓடலை. செகண்ட் பால் உடச்சி போட்டிருக்காரு. லெக் சைடு க்ளோஸ்லேயே அடிச்சுட்டு ஸ்ட்ரைக்கை மாற்றிக்கிட்டாங்க. நல்லா ஏற்கனவே ரூம்பட்டி மணி ஸ்ட்ரைக்கில் சந்திக்கும் ஃபஸ்ட்டு பால் லெஃப்ட்டு. நெக்ஸ்ட் பால் லெக் சைடு அடிச்சிருக்காரு மடக்கி. காற்றுல வெளியே போயிடும் கண்டிப்பாக. 6. நெக்ஸ்ட் பால் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. கேட்ச் பிடிப்பாங்களா? அவர் கேட்சே மிஸ் பண்ணால் பவுண்ட்ரி போயிடுச்சு. லாஸ்ட் 1 பால் லெக் சைடு சைட்டில் 6 அடிச்சிட்டாரு மணி பேட்லேருந்து. அவர் சந்தித்த 4 பாலில் 2 6 ஒரு பவுண்டரி அடிச்சிட்டாரு. குட் பேட்டிங் மணி. 12 பாலுக்கு 8 அடிக்கணும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பால் லெக் சைடு உடச்சி போட்டிருக்காரு. அங்கே ஃபீல்டு யார் மேலே ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. செகண்ட் பால் மணி ஸ்ட்ரைக்கில் ரிவர்ஸ் திரும்பி அடியிருக்காரு. விக்கெட்டா? விக்கெட். குட் கேட்ச் திலீப். மணி விக்கெட் எடுத்துட்டாங்க. பேட்ஸ்மேன் கார்த்தி அவர் தான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். 7 ரன் அடிக்கணும். 10 பாலுக்கு 7 அடிக்கணும். நெக்ஸ்ட் பால் டாட் பால். நெக்ஸ்ட் பால் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸு 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 2 பால் கீப்பர் கேட்ச்சு மிஸ் பண்ணிட்டாரு. அங்கே ஒரு ரன் ஓட்டாங்க. 6 அடிக்கணும். மணி ஸ்ட்ரைக்கில் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். உடச்சி போட்டாங்க. பனிஷ் பண்ணிட்டாரு. 6 6. மேட்ச் வின் பை கரியமாணிக்கம். வின் பண்ணிட்டாங்க. வளையூருக்கு வாழ்த்துக்கள்.